நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். புல்வாமா அட்டாக் 2019 February 14 ஜம்மு ஸ்ரீநகர் இந்த நேஷனல் ஹைவேல நடந்த அந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல். ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத படையை சேர்ந்த ஒரு சூசைட் பாம்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்திய சிஆர்பிஎஃப் படையை சேர்ந்த ஒரு வண்டியை தாக்கியிருப்பார். அதில் 40 வீரர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபைட்டர் அப்படிங்கிற படம். ஸோ ஃபைட்டர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு டைட்டில், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹீரோ ரித்திக் ரோஷனாக இருக்கார். படம் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் படம். அதாவது நீங்கள் ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்ன மாதிரி ஒரு ரோலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆர்மியில் அப்படிங்கிற ஒரு விதத்தை தான் இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த் ஆனந்த், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரித்திக் ரோஷன் சித்தார்த் ஆனந்தோட காம்போல பேங் பேங் வார் இது மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். அந்த படங்கள் வந்து எப்படி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த படமும். கிட்டத்தட்ட சித்தார்த் ஆனந்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்படி தமிழில் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜோ ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இது மாதிரியான கதை ஒரு LCU லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணுவாரோ அது மாதிரி தான் வந்து இவருடைய படங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சீரீஸு. அதாவது சித்தார்த் ஆனந்தோட படத்தை பார்த்தோம்னா கவுண்டர் டெரரிசம் அண்டு இந்தியன் ஆர்மி பற்றி சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் இவர் படத்தில் வந்து தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரியான படங்கள் தான் இவர் வந்து அதிகமாக கொடுப்பாரு. அந்த வகையில் இந்த ஃபைட்டர் படமும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய சொதப்பலும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு படமாகவே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் 2019 புல்வாமா அட்டாக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை வந்து நகருது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு விறுவிறுன்னு ஒரு போகிற கதை தான். அதாவது பயங்கரவாத தாக்குதல் பிளானு, அதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்படி முறியடிக்கிறாங்க, இது மாதிரியான ஒரு கதை. இந்த படம் வந்து ஈஸியாக நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இந்த கதை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல இன்ட்ரோ, ஒரு நல்ல ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இடத்துல படம் ஃபயர் ஆகி திரும்ப கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபயரான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இந்த படம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த் ஆனந்த் இந்த கதையை வந்து விறுவிறுப்பாக நீட்டாக ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. இதோட சேர்த்து இந்த படத்துக்கு தேவையான கரெக்டான ஒரு காஸ்டிங்ஸ், அதாவது ரித்திக் ரோஷன் இந்த கதைக்கு தேவையான ஒரு ஹீரோ. ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஹீரோவை விட வில்லன் வெயிட்டாக இருந்தால் அந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டை அந்த ஃபார்முலாவை இந்த படத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய வில்லன், அதாவது 4 வில்லன் ரித்திக் ரோஷனுக்கு எதிராக வந்து ஒரு 4 வில்லன் போடாமல் ஒரே வில்லன் 4 வில்லனுக்கு சமங்கிற மாதிரி போட்டு ரிஷப் சாய்னி அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா VFX அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து 2D 3D எல்லாத்துலேயுமே வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை 2Dயில் பார்க்குறத விட 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் அப்படியே பறக்கும்போது நாம் ஏதோ அப்படியே வானத்திலே இருந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு 3D படம் பார்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் நிச்சயம் தரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து VFX அப்படிங்கிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு VFX ஒர்க் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு 250 கோடி பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஹீரோ ரித்திக் ரோஷன் மாதிரி கிடைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக எடுக்காமல் சூப்பராக ஒன்னொன்றுத்தையும் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அது வந்து படம் பார்க்கும்போது ஃபீலாக இருக்கும் நமக்கு. அண்டு இன்னொரு பெரிய விஷயம் நம்ம தமிழ் சினிமாவோட சொல்லணும் அப்படின்னா, அஜித் சாரோட விவேகம் மாதிரி ஒரு படத்தில், விஜய் சாரோட பீஸ்ட் மாதிரி ஒரு படத்தில் என்னெல்லாம் மிஸ் ஆச்சு, என்னெல்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த ஃபைட்டர் படம் இருக்குது. அது நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து காஸ்டிங்ஸ், முன்ன சொன்ன மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு ஹீரோ வில்லன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னொருத்தர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் காஸ்டிங் இருக்குது அப்படின்னா அனில் கபூர் சாரை வந்து சொல்லி ஆகணும். அவருடைய ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு ரோல், ஒரு சீனியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக வராரு. ஒரு ஃபிட்டான சூப்பரான ஒரு ரோல் நச்சுன்னு வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி வந்து இன்னொரு ரோல் இருக்குது, ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தீபிகா படுகோனே அவங்களுடைய ரோல் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜவான் படம் பார்த்துருப்போம். என்னதான் வந்து நயன்தாரா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஸோ பாலிவுட்னு போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரூல் பண்ணதுக்கப்புறம் தீபிகா படுகோனே வந்ததுக்கப்புறம்
அங்கே நான் தான் வந்து ரூல் பண்ணுவேன்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் சில போர்ஷன் வந்து அவங்க ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய அவங்க ஒரு ஃபீமேல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக வராங்க. அவங்களுடைய அந்த மிடுக்கான ஒரு கெத்தான ஒரு ரோல் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து இதில் வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரோலையும். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துடைய மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்துடைய மியூசிக், சாங்ஸு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இது ரெண்டுமே வந்து வேறு கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாங்ஸை பார்த்தோம் அப்படின்னா விஷால் அண்ட் சேகர் அவங்க வந்து பாலிவுட்டில் எவ்வளோ பெரிய ஒரு கம்போசர் கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் ஓம் சாந்தி ஓமா இருக்கட்டும், இல்லை சென்னை எக்ஸ்பிரஸ், இது மாதிரியான படங்கள்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம். ஹாப்பி நியூ இயர் மாதிரி படத்தில் கூட மன்வாலாகே சாங்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தில் வந்து இருக்கிற பிஜிஎம் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாங்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து இல்லாமல் போனது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த விஷால் அண்ட் சேகர் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்த சித்தார்த் ஆனந்த் படங்கள்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க. பேங் பேங் வார் இது மாதிரியான படங்கள். இப்போ பேங் பேங் வார்லலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாட்டுமே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாரில் பார்த்தோம்னா ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், அதில் வந்து டைகர் ஷெராஃப், ரித்திக் ரோஷன் அவங்க டான்ஸ் ஆடுற இந்த இன்ட்ரோ சாங் அந்த மாதிரி ஒரு பீட் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கூட பார்த்தோம்னா ஒரு லவ் போர்ஷனில் குங்குரு சாங்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து சாங்ஸும் பெரிய அளவில் வந்து ஒரு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படத்தில் வந்து சாங்ஸ் தான் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராவது பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. சஞ்சித் பல்ஹாரா அண்ட் அங்கித் பல்ஹாரான்ற ஒரு கூட்டணி பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த சித்தார்த் ஆனந்த் இவருடைய படத்தில் ஒர்க் பண்ண ஒரு கம்போசர்ஸ் தான். ஸோ பேக்ரவுண்டும் வந்து பார்த்தோம்னா எதுவும் பெரிய அளவில் அந்த ஸ்கோர் வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் சாங்ஸு அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் என்ன தான் ஆர்ட், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பாட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ஸ்கோர் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் என்னதான் வந்து சாங்ஸ் கேட்குற அளவுக்கு பெரிய அளவில் அட்ராக்டிவாக இல்லைனாலும் பார்க்குறதுக்கும் வந்து பெரிய அளவில் விஷுவலாக ஒரு ட்ரீட்டாக இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சாங் வந்து வருது, தீபிகா படுகோனே, ரித்திக் ரோஷன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பேங் பேங் படத்தில் வந்து பார்த்த ஒரு சாங் தான். அந்த சாங் அப்படியே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதில் வர ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு போட்ட செட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ சாங்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு மைனஸாக சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி ஒரு மைனஸாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபில்ம். அதாவது இந்த படம் வந்து ஒரு தமிழ் டப்பிங்கில் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த வார் படம் பார்த்தோம் அப்படின்னா ரித்திக் ரோஷன், சித்தார்த் அவங்களுடைய அந்த காம்போவில் வார் படம் ஒரு டைரக்டாக தமிழ் டப்பிங் வந்து இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து தமிழ் டப்பிங் இல்லாதது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். மேபி இந்த படம் வந்து ஒரு தமிழ் டப்பிங் வந்திருந்தால் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இந்த சின்ன மைனஸ் எல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட பாலிவுட் ஃபிலிம்ஸில் ஒன் ஆஃப் த ஒரு சக்ஸஸ் படம், ஒரு ஹிட்டு படம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். பெட்டர் நீங்கள் வந்து இந்த படத்தை 3Dயில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த படத்தை வந்து பார்க்க போகிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது நாம் பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. அதாவது இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது சர்ச்சையாகிறதும் இல்லை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கிறதும் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான். உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் சார் வந்து இன்றைக்கி அந்த படத்தை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சங்கி, விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிஜேபியோட கைக்கூலி, அவர் வந்து ஒரு மதத்துக்கு இழிவாக வந்து ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி ஒரு நல்ல படம். அந்த படத்தில் வந்து ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்தலை, அந்த மதத்துடைய நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்தலை. ஆனால் அந்த மதத்தின் பெயரால் அந்த மதத்தில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை தப்பாக எடுத்துக்கிட்டு சில பேர் தவறாக நிறைய இளைஞர்களை வந்து கைட் பண்ணி சில பயங்கரவாத தாக்குதல் பண்ணுறதை வந்து அந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரவாத ஒரு இயக்கம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை விமர்சித்தா உடனே இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ், நீ வந்து ஒரு சங்கி, நீ வந்து ஒரு இந்துத்துவா ஆதரிக்கிறவன், இந்த மாதிரி வந்து உடனே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இந்த வலதுசாரிகள் அப்படிங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா பொட்டு வைக்கிறவங்க, கோவிலுக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே வந்து ஒரு ரைட் விங்கு, சங்கி, அது மாதிரியான ஒரு முத்திரைகள் வந்து குத்தப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய கதையானது நடந்த விஷயங்கள் தான். நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ஆர்மி என்ன மாதிரியான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர
தவிர இந்த படத்தில் மதங்களை வந்து இழிவுபடுத்துறதோ இல்லை ஒரு மதத்தை தூக்கியோ இன்னொரு மதத்தை வந்து கீழே வச்சோ சொல்கிறதுக்கான எந்த விஷயமும் பெருசாக இல்லை. ஒரு நல்ல படம், பெட்டர் நீங்கள் வந்து 3Dயில் பாருங்கள். அண்ட் இந்த படத்தை யாருன்னா பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை இனிமே தான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.